Hello guys, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்ல லைக்ல வந்து நம்ம வந்து வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பத்தி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். லாஸ்ட் வீக்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா, இப்போ வந்து ஸ்விங் ட்ரேடிங்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை தவிர்த்து ஸ்விங் ட்ரேடிங்கும் ப்ளஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ தட் இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண கொஞ்சம் பயம் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஸ்விங் ட்ரேடிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஸோ தட் நம்ம இதே மாதிரி வீக்லி வந்து அப்டேட் பண்ணும்போது ஸ்விங் ட்ரேடிங் பற்றி, ஸோ தட் இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக நீங்கள் இதில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம், ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன சின்ன அமௌண்ட்டில் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வரிசையில் நம்ம இப்போ ஃபஸ்ட் ஸ்டாக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சன் ஃபார்மா. ஸோ தட் வந்து நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் 2-3 வீக்ஸாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல வந்துச்சு. நம்ம எடுத்தோம் ஓரளவுக்கு, ஃபஸ்ட்டே ஓரளவுக்கு நம்ம 2 டேஸ்லேயே நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு, ஓகே, அங்கேருந்து திருப்பி கீழே வந்துச்சு. இந்த இடத்துல நான் சொன்னேன், இந்த இடத்துல கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் ட்ரா பண்ணி காமிச்சிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்னதாக சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக இந்த இடத்துல வந்துச்சு. இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மேலே போயிருக்குது. ஓகே, ஸோ இது வந்து இப்போவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, இது இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி இந்த இடத்துல வந்து திருப்பி இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மைட் பி இங்கேருந்து போகிறதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு கீழே ஒரு கேண்டல் க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மைட் பி நான் யோசிப்பேன், இந்த ட்ரேட்லேருந்து நான் எக்ஸிட் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் வந்து எல்லா அப்டேட்டும் பண்ணிக்கிட்டு இருப்போம். எந்த ஸ்டாக் வந்து எப்போ நமக்கு வந்து டார்கெட் கொடுக்குது, எந்த ஸ்டாப்பில் வந்து எந்த ட்ரேட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் யாராவது ஃப்ரீ டெலிகிராம் சேனலை செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும், ஓகே, உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து பேசிக்கில் ஓரளவுக்கு 3 to 4 months எனக்கு பேசிக் வந்து எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். என்ட்ரி எக்ஸிட் எப்படி பண்ணணும், ஓரளவுக்கு இந்த சைக்காலஜி லெவலில் எப்படி வேலை பார்க்கணும், எப்படி மைண்ட் செட் பில்ட் பண்ணணும் ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு. ஸோ அப்படி ஏதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா அதுவும் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டேரெக்டாக நம்ம ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் ஸ்டாக் வந்து நம்ம வந்து நெல்கோ பார்த்துக்கிட்டு இருந்தோம். நெல்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் டார்கெட் வந்து நமக்கு இதில் அச்சீவ் ஆகிட்டு. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, நான் ஃப்ரைடே தான் எக்ஸிட் பண்ணேன் இந்த ட்ரேட்லேருந்து. ஆல்மோஸ்ட் வந்து டார்கெட் கொடுத்துட்டு அப்புறம் மார்க்கெட் கீழே வந்துச்சு. நான் ஃப்ரைடே இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டேன். டார்கெட் கொடுத்தோன்னா நான் இந்த ப்ரைஸில் எக்ஸிட் பண்ணிட்டேன். 766 ப்ரைஸில் நான் வந்து நெல்கோவில் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு என்னென்னா, நான் இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம வந்து டார்கெட் எடுத்தாச்சு. ஸோ டார்கெட் எடுத்ததுக்கப்புறம் நான் இந்த ட்ரேடில் ஒரு பிரேக் எடுக்கலான்னு வெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து மைட் பி இன்னும் கீழே வரும், டிப் அடிக்க வரும். ஓகே, எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ மைட் பி இந்த லெவலில் தொட்டுட்டு திருப்பி இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா மைட் பி வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி இந்த லெவல் கிட்ட வந்துச்சுன்னா திருப்பி நம்ம பை பண்ணுற ஒரு லெவல் கிட்ட வந்துச்சுன்னா திருப்பி பை பண்ணலாம். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகே, இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் நம்ம 4 வாரமாக போட்டுக்கிட்டு இருக்கிற சீரீஸில் இது நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து நம்மளோட டார்கெட்டாக அச்சீவ் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இதுக்காண்டி நீங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஸோ ஓகே, நம்ம இதை இப்போதைக்கு அனலிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஓகே, தேர்ட் ஸ்டாக் வந்து தேர்ட் இப்போ செகண்டாக மாறிடுச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டாக் வந்து அந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டோம். ஸோ தட் இது வந்து நம்ம ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து செகண்ட் ஸ்டாக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 2 வீக்ஸாக ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இந்த ரேஞ்சிலே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஓகே, நல்லா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டாக இருந்ததுனால எல்லா இண்டெக்ஸ் மார்க்கெட் எல்லாம் அப் சைடில் இருந்ததுனால அந்த ஒரு கேண்டல் புல்லிஷாக இருந்துச்சு. ஓகே, ஸோ எனக்கு தெரியும் மார்க்கெட் இந்த லெவலில் வந்து இது ஒரு சப்போர்ட் லெவல். இதில் கரெக்டாக இந்த லெவல் என்னென்னா 618 இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட் லெவல். கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு இங்கேருந்து மேலே தான் போகும். ஸோ இது கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு டேக் ஆஃப் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரேடை வந்து நான் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னென்னா, இதில் நான் சொல்கிற அனாலிசிஸ் வச்சு யாருமே நீங்கள் சொந்தமாக என்னோட அனாலிசிஸை வச்சு மட்டுமே நீங்கள் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அதுக்குள்ள லாஜிக் உங்களுக்கு தெரியணும். அதோட லாஜிக் நீங்கள் புரிஞ்சு எடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆக முடியும். அதே மாதிரி என்னோடய ட்ரேடை பார்த்து யாருமே ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே, இதை ஜஸ்ட் நீங்கள் எஜுகேஷ்னல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் நாலேஜாக எடுத்து நீங்கள் இதில் கற்றுக்கிட்டிங்கன்னா நிறையா விஷயம் கற்றுக்கலாம்.
அதே மாதிரி இதில் வந்து நான் எடுக்கிற ட்ரேடில் வந்து எப்போவுமே ரிஸ்க் இருக்கும். ஓகே, நான் இந்த ரிஸ்க் வந்து நான் என்னால் மெயின்டைன் பண்ண முடியும். என்னோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரேடில் நான் இவ்வளோ ரிஸ்க் வச்சிருக்கேன்னா 18 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் வச்சிருக்கிறேன், 54 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சிருக்கிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். பட் இந்த சைக்காலஜி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாரும் என்னோட அனாலிசிஸில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகே, ஸோ செகண்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். அப்புறம் தேர்ட் பார்த்தோம்னா வந்து அம்புஜா சிமெண்ட். ஓகே, அம்புஜா சிமெண்ட்டும் நம்ம பார்த்தோம்னா ஓரளவுக்கு டார்கெட் கிட்ட வந்துருச்சு. ஓகே, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது கரெக்டாக. ஒரு இது வந்து செகண்ட் ஸ்டாக் நம்ம சொல்லி மீன்ஸ் வித்தின் அ வீக் வந்து நமக்கு டார்கெட் கொடுக்குது. ஸோ நம்ம அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்களும் இதேமாதிரி அனாலிசிஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஒர்க் ஷாப் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்போம். மார்க்கெட் ஏன் இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்குறத விட நம்ம அதிகமாக சைக்காலஜியில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒர்க் ஷாப் ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுக்குது. இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மைட் பி நம்ம மண்டே டியூஸ்டே வெனஸ்டேக்குள்ளே டார்கெட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் இது கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வேணால் பிளான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வரைக்கும் நான் இந்த ட்ரேடில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ட்ரேடில் ப்ராஃபிட்டபிளில் தான் இருக்கிறோம். ஸோ நோ டென்ஷன், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓகே, ஸோ ஃபோர்த் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே, ஃபோர்த் ஸ்டாக் வந்து கண்டெய்னர் கிராப் கான்கோர். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல நம்ம பையிங் ப்ரைஸில் இந்த இடத்துல வரும்போது ஓகே, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த ப்ரைஸில் நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதேமாதிரி மார்க்கெட் இங்கேருந்து வந்து மார்க்கெட் இந்த லெவலையும் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஓகே, இந்த லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவலு. இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட்டும் கொடுத்தது இந்த லெவல். ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து மைட் பி என்னோட டார்கெட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னோட டார்கெட் இந்த லெவலில் வரும். ஓகே, இந்த லெவலுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த லெவல்லேருந்து கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நான் இந்த டார்கெட் எடுப்பேன். இந்த டார்கெட் எடுத்ததுக்கப்புறம் மைட் பி எனக்கு இங்கே எங்கேயாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த இடத்துல எங்கேயாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஃபேஸ் பண்ணிச்சுன்னா நம்ம மைட் பி இங்கேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி நான் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பிரேக் பண்ணலைன்னா என்னோடய டார்கெட் வந்து நான் ட்ரெயில் பண்ணிக்கிட்டே போவேன். ஓகே, ஸோ ஃபிஃப்த்து ஸ்டாக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிஃப்த் ஸ்டாக் வந்து எஸ்பிஐஎன். இது வந்து நம்ம லாஸ்ட் வீக் பார்க்கல. ஏன்னா லாஸ்ட் வீக் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 6 to 7 ஸ்டாக் கிட்ட நம்ம வந்து ஆல்ரெடி பிக் பண்ணி வச்சுருந்தோம். அது ஏன் பிக் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து எல்லா ஸ்டாக்கும் ஓரளவுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு, ஓகே, நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக் நம்ம அகைன்ஸ்ட் நமக்கு போச்சுன்னா நம்ம அந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆகி எஸ்பிஐயில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் இப்போதைக்கு நம்ம வாட்ச் லிஸ்ட்லேருந்து வெளியே போயிருக்குது. நெல்கோ வந்து வெளியே போயிருக்குது. ஸோ நெல்கோ வெளியே போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எஸ்பிஐ ஓகே 1 2 3 4 5 ஓகே எஸ்பிஐ ஸ்டாக்கில் பார்த்தோம்னா எஸ்பிஐயும் நான் லாஸ்ட் வீக்கே என்ட்ரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் நம்ம ஒரு 5 ஸ்டாக் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் தான் நான் இப்போ எஸ்பிஐனா அப்போ இக்னோர் பண்ணிட்டேன். பட் மைட் பி மண்டேக்கு நான் இந்த இடத்துல திருப்பி இந்த ப்ரைஸ் கிட்ட வரும்போது 754 கிட்ட வரும்போது நான் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது என்னோட அனாலிசிஸ் படி இது வந்து ஒரு மார்க்கெட் புல்லிஷ் மோடில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் இதில் வந்து நான் என்ட்ரி ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ மண்டேக்கு இந்த லெவலில் எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா நான் என்ட்ரி ஆயிடுவேன். ஓகே 757 டு மைட் பி 753 இந்த ரேஞ்சில் எங்கேயாவது ஓப்பன் ஆச்சுன்னா நான் என்ட்ரி ஆயிடுவேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் ஆக்சுவலி என்னோடய ஃபேவரட் ஸ்டாக்குன்னு சொல்லலாம். நான் வந்து எல்லா வீடியோலும் லாஸ்ட் ஸ்டாக் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் என்ன சொன்னேன்னா என்னோடய ஃபேவரட் ஸ்டாக் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். நான் என்ன சொன்னேன்னா இந்த லெவலில் இருக்கும்போது நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் மார்க்கெட் எப்போ இந்த லெவலில் பிரேக் பண்ணுதோ அப்போ இங்கேருந்து ஒரு நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஸோ கரெக்டாக பாருங்கள் இந்த லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் கொடுத்தது பாருங்கள். ஓகே இது என்னோட டார்கெட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 204 பாயிண்ட். ஓகே ஸோ 204 பாயிண்ட் நான் இந்த ட்ரேடை வந்து நான் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் இந்த ட்ரேடை இந்த பாட்டம்லேயே எடுத்துட்டேன். ஓகே இந்த பாட்டம்லேயே நான் எடுத்துகிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னா இதுக்கு காரணம் என்னென்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பேங்க் நிஃப்டி வந்து நல்லா மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நேற்று ஒரு ஃப்ரைடே வந்து நல்லா புல்லிஷ் மூவ்மெண்ட்டில் இருந்துச்சு. ஓகே ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. சொல்லப்போனால் லாஸ்ட் அப்புறம் 2:30க்கு அப்புறம் நல்ல ஒரு மூவ்மெண்ட்லாம் கொடுத்துச்சு. ஸோ நல்லா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லா பாசிட்டிவாக இருந்தால் அதுவும் நல்லா பாசிட்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சது இவ்வளோ தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஓகே ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்விங் ட்ரேடிங் பற்றி டவுட்ஸ் நம்ம ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கூட கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரீ டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ அன்டில் தென் பாய். வீடியோ லைக் பண்ணிடுங்க.